வசனமே தேவ பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே வசனமே. பிரைஸ் தி லார்ட். நேத்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் என்கிட்ட சொல்லிட்டு கடைசியா சொன்னாங்க, ஆண்டவர் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகளையும் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அதை சொன்னது மட்டும் இல்லை, அவங்க திரும்ப திரும்ப ஆண்டவர் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம், ஆண்டவர் தான் அதை கொடுத்தாருன்றத அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் என்னைக்கும் நமக்கு பிரச்சனை கொடுக்கிறவர் அல்ல, அவர் நம்மளுடைய பிரச்சனையிலிருந்து நம்மளை வெளியே எடுக்கிறவராக இருக்கிறார். யாக்கோபு 1:13-14 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம தான். நம்மளா போய் நம்ம செய்கிற காரியங்களினால தான் நம்ம பிரச்சனைகளை மாட்டிக்கிறோமே ஒழிய கர்த்தர் ஒரு நாளும் நமக்கு பிரச்சனைகளை தருகிறவர் அல்லங்க. ஆனால் அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுவிக்கிறவர். நீங்க ஆண்டவரோட சமூகத்துல போயிட்டு, ஆண்டவரே, நான் என்னுடைய இஷ்டத்தினால நான் பண்ண இந்த காரியத்தினால தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்துச்சு, தயவு செய்து என்னை மன்னிச்சு இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அல்லது எதிர்கால பயங்கள், நான் போய் என்னோட இஷ்டத்துக்கு நான் செஞ்சதுனால என் எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கு, என் பசங்களோட எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்லி நீங்க கலங்கி தவிச்சிங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் சீக்கிரமாய் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். God bless you all.